Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம bread omelette பண்ண போறோம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், எல்லார் வீட்லயும் பண்றது தான். இன்னைக்கு நம்ம வந்து அது ஒரு ஈஸியாவும் நல்ல பிரசன்டபிளாவும் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 6 bread slices எடுத்துர்க்கேன். அதோட ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. கூட காரத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி green chilies போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியா நறுக்கியிருக்கேன். இல்ல மிளகாய் தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதோட கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு இல்ல எவ்வளவு உங்களுக்கு தேவையோ போட்டுக்கலாம். நிறையவே போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதோட கூட வந்து ஒரு 2 பிஞ்ச் salt போட்டுக்கலாம், கொஞ்சமா போட்டுக்கலாம். வந்து அவங்கவங்க சுவைக்கு ஏற்ப தான் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பிஞ்ச் salt, கொத்தமல்லி இது நாலத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா முட்டையை இதல ஊத்திக்கலாம். ஒரு 2 முட்டை 3 முட்டை கூட ஊத்திக்கலாம். இப்போ வந்து நான் 2 முட்டை எடுத்துட்டேன். இதையும் இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி கூட போடலாம். நான் வந்து இன்னைக்கு ராவா தான் போட்டுருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். சிம்பிள், இது வதக்கி போடுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளவுதான், இந்த மாதிரி கலந்து வெச்சுக்கலாம். இப்போ வந்து bread slices வந்து ஒரு 6 எடுத்துர்க்கேன். இப்போ இதுல வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி ஓரத்துல கட் பண்ணிக்கோங்க. ஓரத்துல இந்த சென்ஸ் நடுவுல இருக்கிற ஒயிட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துற போறோம் ஃபர்ஸ்ட். actually அந்த ஓரம் பீஸ் வந்து பசங்க எல்லாம் தூக்கி போட்டுடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த நடு ஒயிட் பீஸை மட்டும் தனியா எடுத்துற போறோம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணும்போது 2 பீஸ் வந்து ஓரத்துல வைக்கிறோம், நடுவுல வந்து இதுல தான் நம்ம இப்போ வந்து ஆம்லெட் போட போறோம். சோ ஒரு 3 பீஸ் வந்து ஒரு சாண்ட்விச்க்கு தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல் தவா நீங்க எதுல அந்த ஆம்லெட் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெட்டி வெச்சிருக்கோம் இல்லையா, இந்த கார்னர் பீஸ் வந்து வெச்சிட்டு அதுக்கு நடுவுல இந்த ஆம்லெட்டை ஊத்த போறோம். நம்ம இது திக்கா இருக்கு, இன்னும் கூட ஒரு முட்டை வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளவுதான், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க போறோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட உடனே செகண்ட் சைடு திருப்பி போடுங்க. இப்போ இந்த நடுவுல வெட்டி எடுத்த பீஸை வந்து இதோடயே வெச்சு சாண்ட்விச் பண்ணிடலாம். இல்ல அது வேற எதுக்காவது யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டோம். கூட இருக்கிற 2 பீஸையும் இதுலயே நம்ம சூட பண்ணிடலாம். சும்மா லேசா சூட பண்ணா கூட போதும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும்ன்றலாம் இல்ல இதை எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தனித்தனியா கூட நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அத. இப்போ இது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அது ரோஸ்ட் பண்ணும்போது சாஃப்ட்டா ஆயிடும் கொஞ்சம், அந்த அளவுக்கு போட்டா போதும், பிரவுன் ஆகணும்னு அவசியம் இல்ல. இதுவும் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்திருச்சு. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சுவையான சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
இது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி அடுத்த ப்ரெட்டையும் நம்ம போடலாம். கொஞ்சம் பிஞ்சு வந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லை, அது ஆம்லெட் போடும்போது அது செட் ஆகிடும். பாருங்கள், இது ஒரு பக்கம் விட்டு போச்சு, அது பரவாயில்ல, ஆம்லெட் போடும்போது அது சேர்ந்து வந்துடும். இதுலேயும் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு கரண்டி போதுமானதாக இருக்குது. இப்படி சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஓட்டிடும். அதோட இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வாட்டி இந்த கட் பண்ண ப்ரெட் ஸ்லைஸையும் இதுலேயே வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு பின் பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும் உள்ளுக்குள்ளே எல்லாம். இது மேலேயும் அதே மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைசஸை வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய இந்த 2 ஸ்லைசஸையும் இதிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா லேசாக ரோஸ்ட் பண்ணாலே சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, எல்லா ஸ்லைசஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து அழகாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி கட் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். நான் சாஸ் வச்சு இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.